என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். ஜெனி ஜோசன் சிஸ்டர் வந்து இப்போ ஜெபித்து ஆரம்பிப்பாங்க. டைம் ஆகுது. அன்புலே சுவாமி, அருமையான ஜெபக்குடிக்கா முக்கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீர் கிருபையாக எங்களுக்கு இந்த ஜெபக்குடியை இந்த 6 மணி நேரத்துல ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. இந்த வியாழக்கிழமையில நாங்கள் உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய பரிசுத்த பிரசனத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். நீர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, நாங்கள் 2-3 பேர் கூடி இருக்கிற இடத்துல வந்து தங்குவேன் என்று சொன்ன தேவன். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபக்கூடுகளை நம்முடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்து எங்களுடைய காரியங்கள் நாங்கள் செய்யற எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தி எங்களை உங்களுடைய ஆவினால் நிறைத்து சந்தோஷப்படுத்தி நீர் அனுப்ப போகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகையை நடத்துகிற அருமையான சகோதரன் டேனியல் அவர்களுக்காக உங்க கொடா கூடி ஸ்தோத்திரம். சகோதரி வனஜா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அவங்க சிறப்பு செய்தியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க கொடுக்க போகிற அந்த நற்புத்தின்ற அந்த செய்திக்காக உங்க கொடா கூடி ஸ்தோத்திரம். நர்சீர் என்ற தலைப்புல நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நற்புத்தியை நீர் தாரும் என்று உங்களுடைய பாதத்துல கேட்கிறோம். மகள் மூலமாக, சகோதரி மூலமாக நீர் எங்களோடு பேசும் சுவாமி. அதே போல வேத பாடம் வாசிக்கிற சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாடல் பாடுகிற அருமையான சகோதரி ஞான உஷா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தரலும். அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க. எவ்வளவு ஆயத்தத்தோடு பயபக்தியோடு உங்களுடைய சன்னிதானத்துல வந்து எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஏறெடுக்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் வேணும் அப்பா. நீ நிறைவாய் தந்து வழி நடத்தும். அதே நேரத்துல ஜெபங்களை ஏறெடுக்கிற நேரத்துல நம்முடைய பாதத்துல வருகிறோம். சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஒருவருக்காக ஒருவர் என்று ஜெபங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். உடைய பாதத்துல அதை குறித்து நாங்கள் எடுத்து ஜெபிக்கும் போது அதை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, அது 1, 30, 60, 100 பலன் தர ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. எங்களை நாங்களே வெறுமைப்படுத்துறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுற அருமையான மகனுக்காக கூட நாங்கள் ஜெபித்து வாழ்த்துகள் சொல்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த பிள்ளையை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த ஊரு தேசத்துல இருக்க பிள்ளையை நீர் ஆசீர்வதித்தரலும். முழுவதுமாக இந்த ஜெபக்கூடுகையில பங்கு பெறுகிற அனைவருக்காகவும் வர தடைப்பட்ட எல்லாரையும் அழைத்து வாங்க சுவாமி. எல்லாரும் கொஞ்ச நேரம் உடைய பாதத்துல ஆண்டவரே, எவ்வளவு ஆயத்தத்தோடு வந்திருக்கிற நேரம் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம் அப்பா. இந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாம எல்லாரும் வர நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சீத்திரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாளும் நாதா பரமசற்பீர சதா, பார்ப்படைத்தாளும் நாதா பரமசற்பீர சதா, நாருருந்துய விதானமோ நமோ நமோ. சீத்திரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரணி நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிதாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிதாய், எந்த நீர் போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீத்திரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகரசா நமோ நமோ. எங்கும் நின்னார சேர
எவரும் நின் புகழ் கூற எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற துங்கமந்தாயிற் சேர நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பாரிசுத்த ஆதிதேவா நமோ நமோ திடபலமளித்தமை காவா நமோ நமோ காரிசித்து தாப்னார் புத்தி காபடற்ற மனசுத்தி காரிசித்து தானார் புத்தி காபடற்ற மனசுத்தி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ ஆமென். வேத பாடம் இன்றைக்கு வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாய்ப்பு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சகோதரி வனஜானந்த் அவர்கள் கடைசியாக இந்த மாதத்தின் கடைசி குறிப்பாக கொடுத்திருக்கிறோம். நற்புத்தி என்ற தலைப்பிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு நாமத்திலே வாழ்த்தி அவரை வரவேற்கிறோம். வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட பகுதி நற்சீர் என்ற அந்த தலைப்பின் அடியிலே இன்றைக்கு கடைசியாக நாம் நற்புத்தி என்ற ஒரு பகுதியை தியானிக்க இருக்கிறோம். இது நீதிமொழிகள் 13-15 வசனத்துல நம்ம பார்க்கணும். நற்புத்தி தயையை உண்டாக்கும் என்ற ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதையே நம்ம வேத பாடத்துக்காக வாசித்தோம். இந்த நற்புத்தி என்ற காரியம் நமக்கு என்னென்ன வேறு என்ன தயை உண்டாக்கும் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது தயவுனா இது இரக்கம், கர்த்தருடைய இரக்கத்தையும் இது சம்பாதிக்கும், மனிதர்களிடத்திலிருந்தும் சம்பாதிக்கும் சொல்லி இந்த வேறு வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து இது வேறு என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தரக்கூடியது என்று சொல்லி நம்ம பார்க்க முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து விட்டு திரும்ப அதற்காக போலாம். அதாவது புத்தி என்ற ஒரு அந்த வார்த்தை எந்த பகுதியில் எதிலே முதலாவது நம்ம வேதத்துல பார்க்கிறோம்னா ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தா என்று சொல்லி அதை பாக்குறோம். அதுல அது புத்தியை, அந்த புத்திங்கிற வார்த்தை இதுல வருது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு அந்த பழம், அந்த விருட்சம் பயன்படும் என்று சொல்லி அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனா அன்றைக்கு அவள் பெற்றுக்கொண்டது புத்தி, நற்புத்தி அல்ல, துர்புத்தி. இந்த துர்புத்தியை அவள் பெற்றுக்கொண்டதின் பங்காக, ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது. ஆகையினா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அவள் ஏமாந்து அவள் அந்த விருட்சத்தை புசித்தது நிமித்தமாக அவளுக்கு கிடைத்தது துர்புத்தி. இது நிமித்தமாக அவளுக்கு என்ன ஆயிற்று? தேவனுடைய இரக்கத்தை அவள் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய சத்தத்தை அவள் கேட்க பயந்து அவளும் அவள் கணவனும் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே இதுதான் அந்த பழத்தின் மூலமாக அவள் கிடைத்த அந்த துர்புத்தி. ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது நற்புத்தி. இந்த நற்புத்தி தயவை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்காகத்தான் ஒருவேளை இயேசு கிறிஸ்து தேவன் தன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர் அப்படியாக அவர் கொடுக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை
நம்ம கேட்டு இன்றைக்கு நம்ம அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நற்புத்தியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏவாள் இழந்த அந்த புத்தியை நாம் நற்புத்தியாக பெற்றுக்கொள்கிறோம். ஏவாள் அன்றைக்கு நற்புத்தியை கொள்கிறேன் என்று நினைத்து அவள் துர்புத்தியை பெற்றுக்கொண்டாள். அது நிமித்தமாகவே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. ஆனால் இதற்கு நாம் இது ஒரு எச்சரிக்கையாக நம்ம என்றைக்குமே வைத்துக்கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த நற்புத்தி நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் சங்கீதம் 111:10 நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அங்குதான் அந்த ஞானம் ஆரம்பமாகிறது. அதாவது நன்மையான எந்த வரமும் ஈவும் பரத்திலிருந்து வருகிறது என்று ஒரு வசனம் உண்டு. ஆகையினால நன்மை என்று சொல்லுகிற எந்த காரியமும் அது பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வரும். அப்படித்தான் இங்கும் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அதை குறித்து சொல்லுகிறது. ஆகையினால அது ஆரம்பிக்கிற இடம் கர்த்தர் தான். அந்த கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது அது அந்த ஞானம் அங்க ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்துல 111:10 வாசித்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. எத்தனை அருமையான வசனம் பாருங்க. அந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த நற்புத்தி உண்டு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையினால அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே இந்த நற்புத்தி மனிதனுக்கு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அந்த புத்தி தெளிவாகிறது. அவள் ஏவாள் நினைத்தது போல அந்த விருட்சம் அவளுக்கு தெளிவை கொடுக்கவில்லை. மாறாக அது ஒரு கலக்கத்தை கொடுத்து அவளை பயப்படுத்தி அவளை தேவனுடைய சத்தத்துக்கு விலகி ஓடும்படியாக செய்தது. ஆனால் இங்கு இந்த நற்புத்தி வரும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம ஆசையோடு கூட நம்ம அவரை நோக்கி நம்ம போகிறதுக்கு அந்த காரியம் நமக்கு உதவி செய்யும். அந்த நற்புத்தி நமக்குள்ளாக வரும் பொழுது இதுதான் நடக்கும். ஆகையினாலே அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி கொடுத்தது. நம்ம என்ன செய்வோம்? தீமைக்கு விலகி ஓடுவோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள். ஆகினாலே இந்த நற்புத்தி நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம். கற்பனைகளை நம்ம இருதயத்திலே எழுதி வைத்தால் கர்த்தருடைய பார்வையிலும் சக மனிதருடைய பார்வையிலும் நம்ம தயவு பெறுவோம். ஆகையினாலே கற்பனைகளின்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த நற்புத்தியே நமக்கு உதவி செய்யும். அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த நற்புத்தி இன்னும் இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் போடாங்க. அதனால இன்னும் தள்ளணும், ஸ்கிரீன் வரணும். கீழே போகணுமா மேலே போகணுமா? கீழே வரணும். இல்ல இன்னும் மேல போகணும். இது நான் பேசிட்டேன். இன்னும் கீழே போகணும். அடுத்த பாயிண்ட் இதுதான். இதான். அப்போ அந்த வசனம் நான் வெளியே வந்துடுறேன். நீங்க வெளியே வந்துடுங்க சார். அவங்க ஹேமா சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அட்மிட் கொடுத்துடுங்க. அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே. நான் ஜாயின் பண்ணிட்டேன் பிரதர். ஓகே. வந்து நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்க. ஸ்கிரீன் வரல எனக்கு. இப்போ நான் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. வருதா? இப்ப வருது. ஓகே. கேரி ஆன். நீதிமொழிகள் 3:4 தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாயின்னு போட்டு எத்தனை அக்கருவையான ஒரு 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 ஆசீர்வாதம் பாருங்க.
ஆகையினால்தான் ஆண்டவர் யோசுவா 1:8 சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்வாயானால் செய்ய நீ கவனமா இருக்கும் பொழுது இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுது. ஆகையினாலே கர்த்தர் தான் இந்த இந்த நற்புத்தியை நமக்கு தர முடியும். அதற்கு காரணமாக அமைது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு அது பிரியாமல் இருக்கணும். ஒருவேளை நம்ம அவசர அவசரமாக ஏதோ ஒரு பைபிள் போர்ஷன் நம்ம வாசித்து விட்டு நம்ம நாள் முழுதும் எப்படி பைபிளே வாசித்து கொண்டு இருக்கலாம், நாள் முழுவதும் எப்படி ஜெபித்து கொண்டே இருக்க முடியும், நாள் முழுவதும் எப்படி தியானித்து கொண்டே இருக்க முடியும் சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா ஆனா நம்ம ஒருவேளை அதை நம் இருதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனாலே நம்ம ஒருவேளை நம்முடைய மற்ற காரியங்களை பார்த்து கொண்டே இந்த காரியங்களை நாம இருதயத்திலே வைத்து நாம் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த நற்புத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாகவும் நடந்து கொள்வாய், தேவனுடைய ஞானமும் புத்தியும் உனக்கு அதிலே உனக்கு வெளிப்படும் என்று சொல்லி யோபுவும் கூட சொல்றாரு. இது எங்கே இருந்து வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஏனென்றால் தேவன் அதனுடைய யோபு சொல்றாரு, அதன் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவருக்கே தெரியும். அதனாலே தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அவரும் கூட அதை சொல்லுகிறார். பொல்லாப்பை விட்டு விலகுவது. இன்றைக்கு அநேக மக்கள் எப்படி ஏவாள் ஒருவேளை அந்த பழம் ஆண்டவர் அவளை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பிறகு ஆதியாகமம் 2:9 கர்த்தர் படைத்த எல்லாமே புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு அழகாகவும் இருந்தது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. பார்வைக்கு அழகாகவும் புசிப்புக்கு நலமாக இருந்த பழங்கள் மத்தியிலே இந்த பழத்தை அவர் வைத்தார். ஆனா அவளுடைய பார்வைக்கு அதுதான் இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதாகவும் இருந்ததுன்னா அது புத்தியை தெளிவாக்கும் என்று சொல்லி அவள் நம்பி ஏமாந்து போகிறாள். இன்னைக்கு அநேக மனிதர்கள் கூட இதைத்தான் நம்ம செய்யறோம். ஒருவேளை தீமையை விட்டு விலகணும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா அந்த தீமையை விட்டு விலகாதபடிக்கு எப்படி ஏவாளுக்கு அந்த ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்க சொன்ன அந்த பழத்தின் மீதே அவருடைய கண்கள் திரும்ப திரும்ப போனது போல இன்றைக்கு அநேகர் தீமையே நம்ம ஒருவேளை நம்ம கண்கள் பார்க்க அது துடிக்கிறது. அது அப்படியே முதலாவது அந்த பார்வை கண்ணின் இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அது மேல மேல பல காரியங்களை செய்ய வைத்து அது கடைசியிலே மனிதனை கர்த்தரை விட்டு விலகும்படியாக எப்படி ஆதாம் ஏவாளும் விலகுனாங்களோ அதே போல விலகும்படியாக செய்து விடுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது அவரை ஆவியானவர் வனாந்திரத்திற்கு எடுத்து சென்றார். வனாந்திரத்துக்கு எடுத்து சென்று அவர் 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து அவர் இருந்த இடம் ஒரு வனாந்திரம். ஆனா இங்க ஏவாள் நல்ல ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்துல இருந்தாள். ஆனா அவரை ஆவியான ஒரு வனாந்திரத்துல கொண்டு போய் வைத்து அவர் 40 நாள் தேவனோடு அந்த ஒரு சூழ்நிலை மத்தியிலே அவர் உறவு கொண்டு அது நிமித்தமாக அவர் 3 பாவங்களுக்கும் விலகும்படியான ஒரு கிருபை அவருக்கு கிடைத்தது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி இந்த 3 பிரிவில தான் எல்லா பாவங்களும் வருகிறது என்று சொல்வார்கள். ஆனா அந்த 3 பாவங்களையும் பிசாசானவன் அவருக்கு முன்பதாக கொண்டு வைக்கும் பொழுது அவர் அவனை தோற்கடிக்கிறார். அந்த வசனங்களுக்கு அவர் கீழ்ப்படுகிறது நிமித்தமாக. ஆகினால்தான் அந்த வசனங்களை நாம் இருதயத்திலே வைத்து எப்பொழுதும் தியானிக்க நம்ம ஏவப்படுகிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியிலேயே நாம தொடர்ந்து நாமும் போக சொல்லும் பொழுது சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். அதனால அவரையே சார்ந்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த பாவங்களின் மீது வெற்றி கிடைக்கும். அந்த ஆதியிலே நம்ம பார்த்தோம் ஏவாளுக்கு ஏன் அதுல தோல்வி கிடைத்தது என்று சொல்லி. இப்பொழுது இப்படியாக நாம் வெற்றியை சம்பாதிக்கும் பொழுது இந்த நற்புத்தி நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கும், இன்னும் வேறு விதமா நம்ம பார்த்தோம் தயவை கொடுக்கும். மனிதரிடத்திலும் தயவு பெற்றுக்கொள்ளலாம், தேவனிடத்திலும் தயவு பெறுவோம்னு சொல்லி பார்க்கலாம். பின்னால 2வது ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 2:11 பாதுகாவல் கிடைக்கும் என்று தெளிவாக சொல்லுகிறது. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாதுகாப்பு இல்லாதபடி மனிதர்கள் தவிக்கிறத நம்ம பாக்குறோம். பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு நாட்களிலே நம்ம வாழ்கிறோம். அதுல பாதுகாவல் நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தருடைய பாதுகாவல் மட்டுமே நமக்கு பாதுகாக்கும். நம்ம இந்த பயங்கரமான ஒரு இயற்கை சூழல் திடீரென்று நம்ம எதிர்பார்க்காத நேரங்களிலே வருகிறது. மனிதர்கள் மூலமாகவும் பல ஆபத்துக்கள்
பல விதமான சூழ்நிலை நமக்கு வருகிறது. இதுல எல்லாம் நமக்கு பாதுகாவல் வேண்டும் என்றால் இந்த நற்புத்தி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அடுத்தது நீதிமொழிகள் 3:13 சொல்லுகிறது, நம் பாக்கியத்தை பெறுவோம் என்று சொல்லுகிறது. எத்தனை வேதத்திலே நிறைய நம்ம மத்தியில பார்த்தா மலை பிரசங்கத்துல யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி நிறைய காரியங்களை பார்ப்போம். எங்க சொல்லியிருக்கு, இந்த நற்புத்தி உன்னிடத்திலே காணப்படும் பொழுது உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஆகையினால இந்த நற்புத்தியை நீ எவ்வளவுக்கு அதிகமாக நீ சம்பாதிக்கிறாயோ அவளுக்கு அதிகமாக நீ பாக்கியம் பெற்றவளாக மாறுவாய், பாக்கியம் பெற்றவனாக மாறுவாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தது ஜீவன், 4வதாக ஜீவனை பெறுவோமா. நீதிமொழிகள் 4:13 சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நிறைய பேருக்கு சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் நீ வளர்த்து ஆளாக்கும் பொழுது பாத்தீங்கன்னா புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வெறுப்பாக வரும். பெரியவர்களை பார்த்தால் தனக்கு யார் புத்தி சொல்றாங்களோ அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலே அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல இருந்து மாற வேண்டியதா. நீதிமொழிகள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவேளை மூடன் தான் அந்த புத்திமதி தனக்கு யாராவது சொல்வதை அவன் வெறுப்பான்னு சொல்லி நீதிமொழிகளை சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதனாலே புத்திமதிகளை வெறுக்காதபடிக்கு அதை விரும்பி நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு ஜீவனாக அமைகிறது. நித்திய ஜீவனை அது நமக்கு கொடுத்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு அது நம்மை சேர்ப்பதாக அது அமைகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்திமான் என்று சொல்லி போட்டுக்குது. மத்திய 7 ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நீதிமொழிகள் 13 பாத்தீங்கன்னா நல்ல அதாவது ஸ்திரீயானவள் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அவள் ஒரு வீட்டை கட்டுகிறாள். ஆனா அதை விட்டு விலகும் பொழுது அந்த வீட்டை தன் கையினால், புத்தி உள்ளவள் தன் வீட்டை கட்டுகிறாள், அதை விலகும் போது தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு. ஆனா இங்க ஆண்டவர் மத்தியிலே அதே காரியத்தை சொல்றாரு. மத்தியில சொல்றாரு, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்திமான். எப்படி என்றால் அவன் எப்படி இந்த அவருடைய சொல்லிய வார்த்தையில கேட்டு இவளும் செய்கிறவன் அவனை ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு, அவன் ஒரு கற்பாறையின் மேலே கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவனுக்கு அவன் ஒப்பிடுவேன் அவனை. ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்வான், தன்னுடைய அஸ்திபாரத்தை நல்ல கண்மலையிலே கட்டுவான். அப்பொழுது அவனுடைய வீடு ஒரு நாளும் அழிந்து போகாது என்று சொல்லி நமக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அது அசையாமல் உறுதியாக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு புத்திமானுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். ஆனா ஒருவேளை மணலின் மேல கட்டின ஒரு மனுஷன் அந்த வீடு நிலை நிற்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்பானால் அது நிலை நிற்காது. அது தரைமட்டமாக அழிந்து போகும். அதே போல அவன் புத்தி அற்றவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து இதையத்தான் சொல்லுகிறார். எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரம் அல்ல, நம்ம கேட்கலாம். நிறைய பேர் இப்பொழுது ஆசையோடு நிறைய காரியங்களை பிரசங்கங்களை இந்த நாட்களிலே போய் கேட்கிறோம். அது நம்ம உற்சாகமூட்டுகிற ஒரு வசனங்களாக வார்த்தைகளாக இருக்குமானால் நம்ம கேட்கிறோம். ஆனா அதன்படி செய்கிறோமா? அதன்படி செய்யும் பொழுது மாத்திரமே அந்த வீடு நிலை நிற்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவனே புத்திமான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையினாலே ஒருவேளை பெண்களுக்கு தான் அது தேவை என்று சொல்லி இல்லை. நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஏவாள் ஒருவேளை அந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக எளிதாக புத்தியை இழக்கக்கூடியவள். ஒருவேளை அவள் ஒரு பலவீனமான பாண்டை, யாரையும் சீக்கிரத்துல நம்பி விடுவாள் என்றெல்லாம் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி பெண் ஆண் என்று வித்தியாசப்படுத்தவில்லை. அவர் சொல்கிறார், அவருடைய வசனங்களின்படி கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவன் அந்த வீடு நிலை நிற்கும். அது ஒரு நிலையான வீட்டுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். அந்த ஒரு கற்பாரின் மேல் கட்டின வீட்டுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன் என்று சொல்றார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் அப்படிப்பட்ட மனுஷனை ஒப்பிடுவேன் என்று சொல்றாரு. ஆகையினாலே நாமும் கூட இப்படியாக ஒருவேளை கற்பாரின் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை அடிப்படையாக கொண்டு என்னுடைய ஆத்மாவாகிய வீட்டை நான் கட்டுகிறேனா, இல்லாவிட்டால் அந்த மணலின் மேல் கட்டின மனுஷனை போல ஒருவேளை உலகத்தார் பார்வைக்கு அது ஒரு பிரம்மாண்டமான வீடாக தெரிந்திருக்கும், ஒருவேளை அழகான ஒரு வீடாக தெரிந்திருக்கும், ஒருவேளை அவனை மெச்சி கொண்டிருந்திருப்பார்கள். ஆனா எப்பொழுது அது தன்னுடைய நிலைமையை காட்டிட்டு, பரிதாபமான நிலைமையை எப்பொழுது காட்டிட்டு என்றால்
பெருமழை வந்து பல காரியங்கள் அங்கு நிகழும் பொழுது அதை ஃபேஸ் பண்ணி அதனால அந்த வீட்டுக்கு நிற்க முடியவில்லை. ஆகையினாலே அதுக்கு காரணம் அது மணலின் மேல் கட்டப்பட்டதா இருந்தது. ஆகையினாலே எப்படி ஏவாள் தன்னுடைய சொந்த புத்தியின்படியாக அது புத்தி தெளிவிக்கும் என்று சொல்லி அந்த பழத்தை எடுத்து புசித்தாள், அதே போல நாமும் நம்முடைய சொந்த அறிவின்படியாக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் ஒருவேளை நமக்கு சுய புத்தி கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய சாயலிலே மனுஷனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனுஷனுக்கு ஒரு அறிவு கூட வைத்து அவன் சுயமாக சிந்திப்பதற்கு உரிய எல்லா தகுதிகளையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தகுதியை இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களின் அடிப்படையிலே நான் பயன்படுத்தும் பொழுது மாத்திரமே அந்த அறிவு புத்திமானுக்குரிய அறிவாக அது இருக்கிறது, அது நற்புத்தியாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அது துர்புத்தியாக மாறிவிடுகிறது என்று சொல்லி மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக அது நிலை நிற்காமல் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகையினாலே நம்ம கூட இதை நம்ம மனதில கொண்டு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீகள் மணவாளனை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி பாக்குறோம். மத்தேயு 25வது அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு 5 கன்னிகைகள் அதுல புத்தி உள்ளவங்களாக இருந்தது நிமித்தமாக எப்பொழுதும் அவங்க ஆயத்தத்தோடயே இருக்கிறாங்க. அவங்களுடைய தீபம் எப்பொழுது வேண்டுமானாலும் எரியும் என்று அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய இதற்கு காரணம் அவங்களுடைய ஆயத்தம். ஒருவேளை இந்த காலங்களிலே சில நேரத்திலே ஒரு நல்ல எழுப்புதல் ஊட்டக்கூடிய ஒரு பிரசங்கங்களையோ ஒரு நல்ல ஒரு செய்தியோ நம்ம வாசித்தோம்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த நேரத்துல ஒரு பக்தி ஒருவேளை துளிர் விடும். ஆனா அப்ப நம்ம ஒருவேளை ஆயத்தமா இருப்போம். ஆனா பல விதத்திலும் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஈர்த்து எடுக்கும் பொழுது நம்ம ஒருவேளை அதற்கு நம்ம ஒருவேளை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் மாறி போகும் பொழுது நம்ம அந்த ஆயத்தத்தை இழந்தவர்களாக காணப்படுங்க. இப்படித்தான் இந்த 5 புத்தியற்ற கன்னிகைகள் அப்படித்தான் இருந்துட்டாங்க. அவங்களும் முதல்ல ஆரம்பத்துல ஒருவேளை இந்த 10 அடுத்த 5 பேரோட கூட இணைந்து அவங்க உற்சாகத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க எப்படி ஸ்டெடியா இருந்தாங்களோ, எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருந்தாங்களோ, அதே போல இவர்களால் இருக்க முடியாதபடிக்கு ஒருவேளை நம்ம கூட சில நேரத்துல அப்படி நினைக்கிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகை வர இன்னும் பிந்தும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு அலட்சியமாக இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணெய் ஒருவேளை அங்கே இல்லாமல் போய் விடுகிறது. அவங்க எண்ணெய் தான் இல்லாம போயிட்டு அவங்களுடைய தீபம் ஏன் எரியல? அவங்களுக்கு எண்ணெயை தேடினாங்க, அங்க எண்ணெய் இல்லை. ஆகையினால எண்ணெய் என்பது ஒருவேளை பல விதமான கனிகளையும் காட்டுகிறது. அந்த கனி நிறைந்த அந்த ஜீவியம் எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு காணப்படுகிறதா என்று சொல்லி நம்ம சிந்தித்து நாமே ஆராய்ந்து பார்க்க கடவோம். அப்படி புத்தியுள்ள அந்த 5 புத்தியுள்ள கன்னிகளைப் போல நாமும் கூட எப்பொழுதும் ஆயத்தமா இருந்து கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசிரியப்படவே இது எப்படியாக இந்த நற்புத்தி தயை மாத்திரமல்ல, இன்னும் நிறைய காரியத்தை பார்த்தோம். எப்படி நமக்கு அதை நமக்கு நம்ம பாக்கியவான்களாக மாத்துகிறது, எப்படி நமக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிறது, எப்படி நம்மை கர்த்தரோடு கூட இணைந்து எப்பொழுதும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்கிறது, எப்படியாக அது ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கிறது, அப்படியாக ஒரு கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடு போல ஒரு புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீடாக நம்மை வீட்டை போல நம்மையும் மாற்றுகிறது. இல்லாவிட்டால் கன்னிகை எப்படி அந்த 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி தீவட்டி எப்பொழுதும் அவர்களுடைய தீவட்டி அவள் பற்ற வைத்த உடனே எரிந்து பிரகாசிக்கிறது. அது போல நானும் கூட எல்லா சூழ்நிலையும் எரிந்து பிரகாசிக்கிறவளாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க காணப்படுகிறவளாக பார்க்கலாம். ஒரு சின்ன இதை முடிக்கலாம். ஸ்தோத்திரப்பா, ஒரு சிறு செய்தியை எல்லாருக்கும் மத்தியிலே வைக்க நீர் உதவி செய்ய பல காரியங்களும் நீங்கள் தியானிப்பதாக நற்புத்தி எப்பொழுது துர்புத்தியாக மாறிவிடுகிறது என்று சொல்லி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, அந்த துர்புத்தியை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அஜாக்கிரதையோடு கூட இருந்து பற்றி விடாதபடிக்கு நற்புத்தியை பற்றிக்கொள்ள நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நற்புத்தியோடு கூட இருக்கிறோம் என்று நினைத்து எங்களை நாங்களே ஏமாற்றி வஞ்சித்து விடாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் துர்புத்தியோடு கூட இருந்து விடாதபடிக்கு நற்புத்தி எங்களுக்கு இருக்கிறதா என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படியாக வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் செய்கிறேனா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய செயல்கள் அந்த நற்புத்தியை பேஸ் பண்ணி இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாட்களை நீர் கொடுக்கிறேன். அப்படியாக அந்த ஆற்றலை நீர் எங்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக எங்களை நாங்களே வஞ்சித்து அந்த நற்புத்தியை விட்டு நாங்கள் அந்த ஒரு துர்புத்தியை
துன்பத்திலே காணப்பட்டு கடைசியில ஏமாற்றப்பட்டு போய் நிற்காதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக புத்தியோடு கூட இருக்கிறோமா என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்வோம். நாங்கள் ஆயத்தப்படி நாங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. துதி கனம் மேல நீங்க எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நாளை கூட அந்த நற்புத்தி என்ற தலைப்பு நடிப்பை நம்மளோட கூட பகிர்ந்து கொண்டாரு சகோதரி கத்தர் ஆசிரியப்பதாக. ஒருவேளை அந்த ஸ்க்ரீன் ஷோல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம், வந்து கொள்ளுங்க. நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்துருச்சு. ஆனாலும் கூட நாளில் நாங்கள் செய்து முடிக்க கத்த கிருபை இருந்தால் அவருக்கு ஸ்தோத்திரம் வேலை உண்டாகுது. இப்போ நம்ம ஜெபத்துக்கு சொல்ல போகிறோம். இதே நாளில் இன்றைய நாளில் வந்து 26ஆம் தேதி சகோதரி ஹேமா ஆராஜருடைய மகன் ஜெஃப்ரி சாமுவேல் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அந்த மகனுக்காக இந்த குழு சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான ஜெப குடிக்கா முக்கோடா கொடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. உடைய பிரசனத்தை எங்களோட வைத்திருக்கிறீங்க, எங்களோடு பேசுனீங்கப்பா. அருமையான செய்தி, அற்புத்தி அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகான விளக்கம் ஆண்டவரே எங்களுக்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்தே கொடுக்கப்பட்டது சுவாமி. இன்றைய நிலைமை வரைக்கும் எங்களுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. எங்களுடைய அந்த எண்ணெய் எங்களுடைய எண்ணெய் புட்டியில இருக்கணும், பாட்டில எப்போதுமே நாங்க ரெடியா இருக்கணும் ஆண்டவரே. உண்மை சந்திக்க அப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அழகான செய்தியை கொடுத்தாங்க. சகோதரிக்காக நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகளை நீர் இந்த செய்திக்குரிய இந்த விசேஷத்தை செய்திக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாங்க. இந்த நாள்ல கூட சுவாமி அருமையான மகன் பிறந்த நாள் கொண்டாடுவேன் இருக்கிற மகனுக்காக உம்முடைய பாதத்துல வருகிறேன். அதற்கு முன்பாக அடியனுடைய பாவத்தை அறிக்கை செய்யறேன், மன்னித்தலும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எடுக்கும்போது ஒரு விசேஷமான ஜபம், அருமையான வாலிப பிள்ளையினுடைய ஒரு குடும்பம், அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம் சுவாமி. என்னை அர்ப்பணிக்கிறேன், மன்னித்து இந்த ஜபத்தை நீர் ஏறெடுத்துக்கொள்ளும், தகுதிப்படுத்தும் சுவாமி. அருமையான ஜெஃப்ரி சாமுவேலை நாங்கள் பார்க்கிறோம், அந்த படத்துல பார்க்கிறோம். மகனுக்காக நாங்க அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான ஜெஃப்ரி சாமுவேலை நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தின் பேரிலே வாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக பிள்ளையை வாழ்த்துகிறோம். வாலிப பிள்ளை 32 வயது நிறைந்த அருமையான மகனுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். 32 years ஆண்டவரே, அது கிரேட்னஸ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அருமையான பிள்ளை ஹாமில்டன் ப்ராவின்ஸ் இன் கனடால வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகன் சுவாமி, தன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன். அருமையான மனைவி சூசன்னா, அருமையான பிள்ளை மகள் கேரன் கிறிசில்டா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குடும்பமாக அங்க வைத்திருக்கிறீங்க. அருமையான மகன் ஆபீஸ் டொராண்டோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் விசிட் பண்ணணும், ஒரு நாள் போனா போதும். ஆனாலும் மற்ற எல்லாமே வீட்டுல இருந்து செய்யறதுக்காக தான் அந்த ஆபீஸை சூஸ் பண்ணிருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதமாக மகனை நீங்க வைத்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். அந்த பகுதியில சுவாமி ஹாமில்டன் ப்ராவின்ஸ், அதே போல அவங்க இருக்கிற இடம், அந்த ஆபீஸ் இருக்கிற இடம் டொரண்டா, அந்த இடத்திற்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த கம்பெனி பேர் கூட கொடுத்துருக்காங்க, கோல்ட்மேன் சாக்கி கம்பெனில அந்த மகன் வேலை செய்யற பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசனத்தை மகனோடு வைத்தரலாம் ஆண்டவரே. உமக்கு எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளையாக, ஒரு சாட்சியான பிள்ளையாக அந்த வேலை செய்யற வாசத்துல ஒரு நாள் போனா கூட ஆண்டவரே, அந்த கம்பெனில ஒரு சாட்சியான மகனாக, இயேசுவின் பிள்ளையாக, ஒரு பரிசுத்தம் அவனை சுத்தி காணப்பட ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து வளரத்தக்கதாக, கிறிஸ்துவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கத்தக்கதாக மகனை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க, அருமையான குடும்பம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஒய்ஃபுக்காக, மனைவிக்காக நன்றி. சூசனாவை நீங்க ஆசீர்வதித்திருக்கீங்க, மகளை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயாக குடும்பத்தை கட்டுவாள்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியா அந்த மகள் இருந்து சுவாமி அந்த குடும்பத்தையும் அந்த சமுதாயத்தையும் அந்த சுற்றி இருக்க குடும்பங்களுக்கு ஒரு சாட்சியான குடும்பமாக எடுத்து நடத்தத்தக்கதாக கிருபை செய்யும். அந்த வீட்டை ஆண்டவரே உம்முடைய குன்றின் மேல் வைக்கப்பட்ட பட்டினமாக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக சூசனா ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யத்தக்கதாக பிள்ளையை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. பேத்தி கேரனுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அருமையான ஹேமா ராஜா அவர்களுடைய பேத்தி ஆண்டவரே, அந்த பேத்திக்காம கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளை நீர் ஆசீர்வதித்தலும், சிறு பிள்ளை ஆண்டவரே, பிள்ளைக்கு பாதுகாப்பு தாங்க, நல்ல சுகம் தாங்க ஆண்டவரே. எல்லா விதமான சந்தோஷத்தையும் சின்ன குழந்தையிலேயே ஆண்டவரே உண்மை அறிவிலே வளர நீங்க உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்தும்.
குடும்பமாக உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அருமையான மகளை கூட நாங்க நினைக்கிறோம். ஹேமா ராஜா அவங்க சிஸ்டருடைய மகள் ஜெபினாக்கா கூட ஜெபிக்கிறேன். ஷீஸ் லிவிங் இன் ரெஜினா இன் கனடால இருக்கிறாங்க. அந்த கனடா பகுதியில தான் 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தரணும். மகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்ற சுதந்திரத்தை நீங்கள் தருவதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த செய்தியை கேட்டு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில ஜெஃப்ரி சாமிலுக்காக எல்லாரும் சேர்ந்து கூடுகையில ஸ்தோத்தரிக்கிறோம், பிள்ளையை வாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாள், இந்த புதிய ஆண்டு அந்த மகனுக்கு ஒரு விசேஷமான ஆண்டாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, அந்த அநேக அற்புதங்களை காணத்தக்கதாக, அதிசயங்களை காணத்தக்கதாக, தன் வாழ்க்கையில புதிய உணர்வுகளை பெற்ற பிள்ளையாக உமக்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லி உமட்டிலிருந்து படித்து கொண்டு ஆண்டவரின் நற்புத்தியோடு பிள்ளை தன் வாழ்க்கையை தொடர நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க வேலையில கூட முன்னேற்றத்துக்காக கேட்டிருக்காங்க. மகனுக்கு பாதுகாப்பு, குடும்பத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்ந்து இன்னும் சிறப்பா இருக்க எல்லா ஜெப குறிப்பும் இப்படி பாத்துல வைக்கிறேன். மகனை நீங்க ஆசீர்வாதத்துல விசேஷ ஆசீர்வாதத்தால் நினைத்து காத்துக்கொள்ளும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜெஃப்ரி சாமுவேலுக்கு நாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி வாழ்த்துகிறோம். Thank you, brother. Thank you so much. அடுத்ததாக இந்த வேளை கூட நம்ம ஜெபம் சொல்ல போகிறோம். ஆனால் அவர்களுக்கு பதிலாக ஹேமா அவர்கள் ஜெபிப்பார்கள். சகோதரி எலிஸ் ஸ்டான்லிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து சகோதரி எலிஸ் ஸ்டான்லி வந்து திமுக ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு சபைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். சகோதரி மாலதி முத்துராஜர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அந்த ஜெபத்தை வந்து டாக்டர் மேரி சகாய் மேரி ஜெயசன் அவர்கள் ஜெயிப்பார்கள். முதலாவதாக நம்ம அந்த குறிப்பின்படியாகவே சகோதரி எலிஸ் ஸ்டான்லி அவருடைய குடும்பத்திற்காக ஜெமிமா அவர்களுக்காக வேலை சகோதரி ஹேமராஜா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்துல தகப்பனே ஆண்டவரே, எழில நீ குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக அன்னி செய்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த நற்புத்தியின் நிமித்தமாக ஆண்டவரே, அநேகருக்கு முன்பாக அவர்கள் சாட்சி பெற்ற ஒரு மகளாக காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, கனடா தேசத்துல இருக்கிற அண்ணியையும் அண்ணனையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பெரிதான இழப்புகளுக்கு மத்தியிலும் கூட தங்களுடைய ஊழியத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, அந்த அடுத்த நாள்ல இருந்து உடைய பிள்ளைகள் செய்து வருகிற ஊழியங்களை நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணீரின் பாதையில கடந்து சென்றாலும் கடவாத நேசர், கைவிடாத நேசர் எங்களோடு கூட உண்டு என்று சொல்லி அவருடைய கரத்தை பற்றி கொண்டு உறுதியாய் இருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட உம்முடைய கிருபை அன்னியோடும் அண்ணனோடும் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய எல்லா ஊழியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அண்ணனுடைய பிசினஸ் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வாவியானவரே, இந்த வேளையிலும் கூட ரோஷனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளையோடு கூட இருங்க. அவன் கடந்து செல்கிற பாதையில கர்த்தருடைய கரம் மகனோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஆண்டவரே, மகனுக்கு ஏற்ற ஆறுதலை கொடுத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குறைவை நிறைவாக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சின்ன குட்டி நோவாவுக்கும் கூட தகப்பனே, நீங்க ஆண்டவரை எல்லா விதத்திலும் ஆண்டவரை ஒன்றுமறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை உம்முடைய பிள்ளைய உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஞானத்தை அன்றைக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை மனோவிருத்தியையும் மகனுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த குடும்பம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெஷுவமுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மில்ரெட்டமுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை நினைத்தருளி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவர்களாய் காணப்படும். கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கியவும்படியாய் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் குடும்பம் முழுவதும் அடைப்பீராக தகப்பனே. உங்க இனிதான பிரசனம் குடும்பத்தை ஆளுகை செய்வதற்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய ஊழியங்கள், அன்னியுடைய ஊழியங்கள் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை உங்க நாம மகிமைக்கு நடக்க என் தேவன் கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து வேலை கூட சகோதரி
எலிஸ் ஸ்டான்லி அவர்கள் ஜெமீமா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட சுவாமி, நீர் உம்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கூடி சோத்திரம். இந்த அருமையான இந்த ஜெப குழுவில என்னை கூட ஒரு பங்காக நீர் வைத்திருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எனக்காக எல்லோரும் ஜெபிப்பதை நீர் அறிவீர் சுவாமி. அதற்காக கூட நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களை ஜெபத்துல தாங்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளணும்ப்பா. இப்போதும் கூட இந்த நேரத்திலும் கூட பிறந்த நாளை கொண்டாடுற ஜெஃப்ரி நான் அந்த நேரத்துல நினைக்கிறேன் சுவாமி. அவனை கூட நீர் இந்த புதிய வருடம் அவனுக்கு ஆசீர்வாதமாக அமையவும், அவன் அநேகத்துல பெருகி இருக்கவும் நீங்க கிருபை செய்யுங்க. மகனோட கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன். சகோதரி ஜெமிமா ஸ்டாலினுடைய குடும்பத்திற்காக நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளுடைய வாஞ்சை விருப்பத்தை நீர் அறிவீர் சுவாமி. அவங்க இறுதி மூச்சு வரை உம்முடைய பணியை செய்ய அவங்களுக்கு பலன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து நீர்தாமே சுவாமி உம்முடைய காரியங்களை அவங்க செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. அவங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. அவங்களுடைய மகன் லாரன்ஸையும் மருமகள் ஜாஸ்மினையும் கூட இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் சுவாமி. அவங்க உமக்கு பயந்து நடக்கவும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு உங்களுடைய கரம் குறுகி போகவில்லை சுவாமி. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய ஆசை. நீர் அந்த பிள்ளைகளோடு கூட நீர் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி பாதுகாத்துக்கொள்ளும். அவங்களும் கூட அவங்க தாய் மேல அன்போடு இருக்கவும் அவங்களுக்கு பரிவாக நடந்து கொள்ளவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. அவருடைய அந்த ஒரு கேஸ்ல அவங்க இருப்பதை நீர் அறிவீர் சுவாமி. அந்த லாரன்ஸ் மேல ஒரு ரோட் ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கிறது சுவாமி. அது அவருக்கு சாதகமாக முடிய நீங்க கிருபை செய்யுங்க. அவங்களுடைய பேத்தி லாரன்ஸ் ஈவ்லினையும் பேரன் லியோனார்டு ஈவான்ஸையும் கூட இந்த நேரத்துல நாங்க நினைக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளை கூட எதிர்காலத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவங்க உண்மை போல மனுஷர் தயவிலும் ஞானமும் பெற்று வளர நீங்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் சுகம் பெல்லன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த முழு குடும்பத்தையும் உடைய பாட்டில் வைக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்தி தர வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். தொடர்ந்து வேலை கூட நம்ம ஜெபம் செல்ல போகிறோம். சகோதரி சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் இந்த வேலை சபைகளுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. மாலதி முத்துராஜ் அவர்கள். ஹல்லேலூயா. அப்பா உண்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்க நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது உங்களுடைய சுத்த குறிப்ப தகப்பனே. அப்பா அந்த ஜப கூடுகையில் கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உச்சுங்கள் உள்ளங்கால் வரை தகப்பனே உமது பரிசுத்த ரத்தத்தால் கல்வி சுற்றுறீங்க ஆண்டவரே. இயேசுவே ஆவியானவரே அப்பா எங்களோடு இப்ப இந்த ஜபத்தில் நீர் இடைபடும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சபைகளை நீர் ஏற்படுத்தி கொண்டு தகப்பனே இந்த காலங்கள் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணி தகப்பனே அப்பா எங்களுக்காக உயிர்த்தீங்கள தகப்பனே. இந்த நாட்கள் தகப்பனே உமக்காக நாங்கள் கொண்டாடுகிற நாட்கள் தகப்பனே. உண்மை நினைவு கூறுகிற நாட்கள் தகப்பனே. வசந்த காலம் தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொருவரும் தகப்பனே கிறிஸ்தவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலகட்ட தகப்பனே. அந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம் தகப்பனே. அப்பா அவையோர் எல்லாரும் தகப்பனே அப்பா ஒவ்வொருவரும் உலகத்துல உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் தகப்பனே இயேசு ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன் நமக்காக பூமிக்கு வந்தார், நமக்காக பாடுகளை பட்டார், நமக்காக நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறல், நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில மரித்த பாடுகளை சுமந்தார், நம்மளுக்காக அவமானப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அது ஒரே இதை ஒவ்வொருவரும் நினைத்து தகப்பனே உமை நோக்கி பார்த்து உமக்கு பயந்து உமது வழிகளில் நடக்க தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு ஆவியானவர்கள் அருளப்பட்ட அந்த வேத புத்தகத்தை தகப்பனே அதிகமாக தியானித்து தகப்பனே அப்பா உம்மோடு தகப்பனே
கூட்டி உறவாடக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் தகப்பனே நெஞ்சில் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஒருவன் ஒரு பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாதில் அவன் என்னிடத்தில் வாரான் என்று வேத வசனம் சொல்கிறது தகப்பனே. உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் தகப்பனே. அப்பா, நீ படைத்தவர், உன்னுடைய ஜீவ சுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொள்ளை பொருளாக நீங்க சுவை பிடிங்க ஆண்டவரே. ரட்சிப்பை அருளி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உண்மை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. நீர் ஜீவனுள்ள தேவன், எங்களுக்காக நீர் வந்தீர், எங்களோடு வாழ்ந்தீர், எங்களுக்காக இன்றைக்கு பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு உணர்வை ஒவ்வொருவர்களுக்கு கொடுக்கும்படியாக மன்றாடி இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கக்கூடிய காதுகளை கொடுங்கப்பா. கதையுள்ள இருதைகளை வைங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் 800 கோடி ஆத்துமாக்களையும் தகப்பனே, 800 கோடிக்கு அதிகமாக உள்ள ஆத்துமாக்களையும் தகப்பனே. அப்பா, கொள்ளை பொருளாக சிறைபிடிங்கப்பா. இதோ கடைசி காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. கிருபையின் காலத்தில் கடைசி காலத்தில் நிற்கிறோம் தகப்பனே. நீ பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறும் தகப்பனே. அப்பா, உமது கட்டளையை முடிப்பதுதான் எனக்கு போஜனம் சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, எங்கள் பாவங்களுக்காக தகப்பனே நீர் அன்னைக்கு சிலுவையில் பட்ட பாடுகள் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நீர் வந்த நோக்கம் இப்பொழுது நிறைவேறத்து தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் கொள்ளை பொருளாக ஒவ்வொரு ஆத்மாக்களை சிறைப்பட்டீங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மோடு உறவாட தகப்பானே உபவாச நாட்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்களும் உபவாசம் இருந்துதானே தகப்பனே பிதாவிடத்தில் பெற்றுக் கொண்டீங்க தகப்பனே. அப்பா, அந்த உபவாசத்தின் அருமையை உணர்ந்து தகப்பனே உபவாசித்து உம்மோடு வாசம் செய்து தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் தகப்பனே இந்த 2 நாட்களில் தகப்பனே தங்களை புதுப்பித்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த லூக்கா 29:18 முதல் 25 வரை வாசித்து தகப்பனே எல்லாத்தையும் தகப்பனே ஆண்டவரே உம்மை பற்றி உணர்த்தி அதன்படி தியானித்து வாழ ஒவ்வொருவரையும் சிலுவை, அவங்களுடைய சிலுவை நம்ம அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அவனவன் தான் சமக்கணுங்கிற உணர்வை ஒவ்வொருவருக்கும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வசனத்தின்படி ஒவ்வொருவரும் வாழ நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தமும் நீதியுள்ளவங்க நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கிருபையாக எங்கள் ஜனங்களை 800 கோடி உலகம் முழுவதும் உள்ள 800க்கு மேலுள்ள கோடி ஆத்துமாக்களின் தகப்பனை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால கூடும் தகப்பனே. மன்றாடி நாங்கள் சிறு குழுவாக இணைந்து மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நோக்கம் நிறைவேறும் ஆண்டவரே. பூமி எங்கும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பூமி எங்கும் உமது ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. பூமி எங்கும் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் உமது நாமத்தினால் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை தகப்பனே கொள்ளை பொருளாக சுதந்திரத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்குள் உறவாடி தகப்பனே உண்மையே ஒவ்வொருவரு பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமது ராஜ்யம் வரட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 2 காலம் உலகம் முழுவதையும் கொண்டாடப்படுகிறது தகப்பனே. அந்த ஒவ்வொருவரும் அனுசரிக்க தகப்பனே. அப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க திறங்கப்பா, கண்களை திறங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுடையும் பேசுங்கப்பா. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களை கேட்டு தகப்பனே 800 கோடி ஆத்துமாக்களையும் நீ கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபித்த இந்த சிறு ஜெபத்தை கேட்டு உமது ரட்சிப்பு கடந்து ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களை கடந்து வர
வருவதற்காக உங்களுடைய நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கண்கள் திறக்கப்பட போவதற்காக துதிக்கிறோம் தகப்பனே. வேத வசனங்களை அதிகமாக எங்க கிறிஸ்தவர்கள் தியானிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை ஒவ்வொருவருக்குள்ள நீர் வைக்க போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்மோடு அதிகமாக உறவாடி உபவாசம் இருந்து உபவாசிக்கிற நாட்கள் நேரங்களை நீர் கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போவதற்காக நீர் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சகல எல்லா துதிகளை நாம எல்லாத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் இனிய பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்பை தேசியத்தை எல்லோருமே உங்களுடைய தனி ஜெபங்களை ஜெபம் போடுங்க. விசேஷமாக முக்கியமான காரியம் வந்து லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 18 முதல் 25 வருஷம் வாசித்து பாருங்க. இதுல வந்து இயேசு கிறிஸ்துவ உங்க அயலாரெல்லாம் சுத்தி கொடுக்க மக்கள், பக்கத்து வீட்டாரு, அப்புறம் மற்ற இந்துக்கள், முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து நீங்க தியானித்து பாருங்க. உறவர்கள் எல்லாம் உங்க சொந்தக்காரங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லி பாருங்க. சபை இருக்க மக்கள் வந்து இயேசுவை எப்படி கருதுறாங்கன்னு சிந்தித்து பாருங்க. கடைசியாக நம்ம எப்படி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்பதை நம்ம தியானிப்போம். இந்த 2 நாட்களிலே அதிகமாக தியானித்து நாம் அதிகமாக இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. விசேஷமாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டது போலவே நம் சிலுவையை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என்னன்னு தெரிஞ்சுக்க. நம்ம சிலுவை என்ன சாத்தான் தூதனாக குட்டுகிறார ஒருவேளை பவுலுக்கு இருந்திருக்கலாம். அப்படி இருந்த பொழுது கூட பவுல் வந்து அதிகமாக கர்த்தருடைய கிருபை போதும் என்று சொல்லி அவர் வாழ்ந்ததாக பார்க்கிறோம். ஐயா, நம்ம வந்து சிலுவை என்ன, நமக்கு கொடுக்கிற சிலுவை என்பதை தியானித்து பார்ப்போம். விதமாக தியானித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த 2 நாட்களிலே விதமான ஜெபிப்பின் நிமித்தமாக கட்டாயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பு தயவு செய்து நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. வீட்டுல உங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சகோதரி சகாய் மேரி அவர்கள் ஊழியருக்காக ஜெபம் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை நற்சீரு கொண்டு தியானிக்க செய்தீரப்பா. பலவிதமான காரியங்களை உமது வேத வசனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு சிந்திக்க செய்தீரப்பா. எங்களை புதுப்பிக்க செய்தீரப்பா. நாங்கள் நற்சீர் பெற்ற மக்களாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு புதுமையை ஆண்டவருடைய வார்த்தைகள் கொண்டு வரும்படியாக இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவில எங்களை இணைத்தீரப்பா. கொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. இந்த 2 காலங்களிலும் தகப்பனே உமது வேத வசனங்களில் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கீங்கப்பா. கொடி நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உமது சமூகத்திலே இந்த 2 கால ஜெபங்களுக்காக வருகிறோம். இதிலும் குறிப்பாக ஊழியங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதுதான் அருமையான சார் சொன்னாங்கப்பா, லூக்கா 5:27-32 வாசிச்சு நாம தயாராகுவோம் என்று சொல்லி. ஆண்டவரே, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஊழியர்கள், சபை யாருக்கு பயனுள்ளவர்கள் என்ற உணர்வு அதிகரிக்கவும், அதிகமாக சுகமளிக்கும் ஊழியங்கள் பெருகும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அற்புதத்தை கண்டால் ஒழிய மக்கள் உடைய இருதயம் முழுவதுமாக கர்த்தர் பக்கம் திரும்புவது இல்லை இயேசு சுவாமி. அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்காகவுமாய் இந்த ஜனங்கள் உமது பின்னாலே வந்தாங்கப்பா. தேவனுடைய வார்த்தைகளை புசிப்பதை விட அதிகமாக அற்புதத்தினால் பயன் பெறும்படியாக அவர்கள் வந்தார்களப்பா. ஆண்டவரே, அங்க ஒவ்வொரு இடத்துலயும் இருந்த ஒவ்வொருவரும் இயேசு சுவாமி உமது அற்புதத்தை கண்டு உமது அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள் இயேசு சுவாமி. ஆனாலும் கூட ஊழியர்களாகிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வலையை விட்டுவிட்டு, தன் செய்து கொண்டிருந்த வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மக்கள் அற்புதத்தை கண்டு பின் செல்கிற மக்களாக இல்லாமல் அற்புதத்தை நடப்பிக்கும் மக்களாக தன்னைத்தானே வெறுத்து உம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, சபை யாருக்கு பயனுள்ளவர்கள் என்ற உணர்வு அதிகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. லேவியை போல சபை பொறுப்பில் இருப்போர் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக பார்வையில் பாவிகளாக எண்ணப்படும் சபையோரை இயேசுவின் அன்பு, மனதுருக்கம், கிருபையுடன் சந்திக்கும்
ஊழியர்கள் அதிகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஆலயத்தில் வருகிற ஜனங்களானாலும் விசுவாசிகளானாலும் உறுப்பினர்களானாலும் இயேசு சுவாமி அவர்கள் யாரையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்ணோடு அவர்கள் ஊழியர்கள் யாருமே நோக்கக்கூடாது இயேசு சுவாமி. இவர்கள் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரையும் அவங்க அப்ரோச் பண்ணணும் அப்பா. ஆண்டவரே, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிற ஊழியர்களாக ஆண்டவரே இந்த ஒரு கூட்ட ஜனங்களுக்காக சிலுவையின் பாதத்தண்டை என்று பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஊழியர்களாக வளர்ந்து அவர்கள் பெருக நாங்கள் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு மனதுருக்கம் இந்த ஊழியர்களோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கிருபையை பெற்ற மக்களாக ஆண்டவரே இந்த ஒவ்வொருவரையும் சிலுவை நண்டைக்கு நடத்தி செல்லும் மக்களாக ஆண்டவரே இந்த ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. சபையை பயன்படுத்தும் ஊழிய ஸ்தாபனங்கள் சபை வளர்ந்து பெருக தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்பா. ஊழிய ஸ்தாபனங்கள் ஏதோ ஒரு லாப நோக்கிற்காகவோ அல்லது தனக்கு கிடைத்த ஒரு சான்ஸா ஒரு பொறுப்பாகவோ ஒரு தட்டி கழிக்கிற ஒரு வேலையாகவோ அவர்கள் கவனிக்காமலேப்பா ஊழிய ஸ்தாபனங்கள் கர்த்தருடைய சபையாகவும் ஸ்தாபனங்கள் என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே சபை வளர்ந்து பெருக இந்த ஊழிய ஸ்தாபனங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் ஏற்று நடத்த கிருபை செய்யுங்கப்பா. சபை சுற்றில் இருக்கும் காலனிகளில் சபைக்கு கிளைகள் எழும்பவும் அதற்காக ஸ்தாபனங்கள் உழைக்கவும் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இத்தாலி கிரேக்க நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக மாற்றப்பட்டது போல இந்த இந்திய நாட்டு ஊழிய ஸ்தாபனங்கள் இந்திய பட்டணங்கள் தோறும் அநேக கிளை சபைகள் உருவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மிக அதிகமான எங்களுடைய வாஞ்சை இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்தியாவை நீர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர் அப்பா. உம்மை தொட்ட உமது அன்பான தோமாவை இங்க அனுப்பினீரப்பா. ஆண்டவரே, அநேக மக்கள் தங்களுடைய உயிரையே இந்த மண்ணில கொடுத்தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் தன்னுடைய உயிரை நீர்த்த மிஷினரிகள் அநேகர் இயேசு சுவாமி. தன்னுடைய ஆஸ்தி தன்னுடைய பரம்பரை சொத்துக்களை எல்லாம் விற்று இந்த இடத்துல வந்து தன்னை தானே விதையாக விதைத்த ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களின் பொருட்டு இந்திய நாட்டிலே நாங்கள் இன்று நாங்கள் கிறிஸ்தவ அறிந்தவர்களாக நிற்கிறோம் அப்பா. பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொன்னாலும் இயேசு சுவாமி எங்களை வேறுபடுத்தி நீர் எடுத்தீரப்பா. உமது கிருபைக்காக நன்றி. இதே போல இன்னும் இந்திய தேசம் முழுவதும் உள்ள ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி நீர் சந்தியும் அப்பா, சந்தியும். ஆண்டவரே, எஸ்தர் ராஜத்தின் புஸ்தகத்திலே நாங்கள் காண்கிறோம் அப்பா, இந்தியா என்று இந்த தேசம் என்கிற ஒரு தேசத்தை நீர் எழுதி வைத்தீரப்பா. எத்தனை பெரிய மகிழ்ச்சி இயேசு சுவாமி, எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அப்பொழுதே உமது பார்வை இந்த தேசத்தின் மீது இருந்திருக்கிறதப்பா. இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறப்போவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாடு முழுவதும் இயேசு சுவாமி சபைகள் வளர்ந்து பெருகவும் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்கள் பரம்பி எங்கும் உமது வார்த்தைகளை பிரசங்கும்படியாக அநேக வாசல்கள் திறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆண்டவரே, குஜராத்திலிருந்து ராஜஸ்தானிலிருந்து எங்களுடைய கிழக்கு பகுதியில் உள்ள அத்தனை மாநிலங்களும் தொடப்படும்படியாக இயேசு சுவாமி. இது இந்திய தேசம் இயேசு சுவாமி. ஒரு சிலுவையின் அடையாளத்தை தன்னுடைய மேப்பிலேயே கொண்டிருக்கிற ஒரு தேசவேசப்பா. அதை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி. இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களும் சபை வளர்ச்சிக்காக பயன்பட போவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியர்களும் எழும்பி பிரகாசிக்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உமது சமூகத்திலே உமது சிலுவையில் அண்டையிலே நின்று இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுத்து ஆண்டவரே இதற்குரிய பலனை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இதற்கு ஒவ்வொரு பலனையும் கொடுத்து விட்டதற்காக நன்றி. இந்தியா தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஜெபத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இவளை கூட நம்ம வரப்போகிறதான புதிய மாதத்திலே இன்றோடு இந்த மாதம் முடிகிறது. புதிய மாதத்திலே நம்ம வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, செவ்வாய், வியாழன் 2 நாள் தான் நம்ம ஜெபம் நடத்த போறோம். திரும்பமாக அடுத்த வாரத்துக்கு சென்று விடுவோம்.
இந்த வாரத்துல வந்து முதல்ல நம்ம வந்து சீஷர்கள் இயேசு சீஷர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒரு தியானமாக எடுத்து அவருடைய எப்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், எப்படி ஊழியம் செஞ்சாங்க என்பதை நம்ம வந்து பைபிள் மூலமாகவும் பார்க்கலாம், அது ரெஃபரன்ஸ் புக் மூலம் பார்த்து நம்ம அறிந்து கொண்டு அதை நம்ம வெளிப்படுத்தினால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் அதை பயன்படும்படியாக நீங்க ஜெபிங்க. அதுக்கேற்ற விதமாக வரப்போகிறதான வாரத்திலே முதல் செவ்வாய்க்கிழமை அடிமையின் கருத்தை கொடுக்கப்படுகிறது. மாதம் முதலிலே நான் தான் அதை நடத்துவேன். ஐயால் சீடரின் இயேசு சீடர்கள் என்ற பகுதியிலே முதலாம் சீடனாக சீமோன் பேதுரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த நாளிலே நம்ம வந்து மத்திய ஆசிய நாடுகளுக்காக ஜெபிக்க போறோம். அப்புறம் இந்து கர்நாடகா கொடுக்க ஜெபம் பண்ண போறோம். குருக்கா ஒரு ஜெபம் பண்ண போறோம். இந்த 3 குறிப்புகளுக்காக நான் ஜெபம் பண்ண போறோம். நீங்க வாருங்கள், வந்து பங்கு பெறுங்க. ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்தை சகோதரி வஞ்சனை அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு இந்த ஜெபத்தை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை நீ நடத்தி கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்கா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எப்படியாக நாங்கள் ஆண்டவரே ஒரு நற்புத்தியை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல கோணங்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் கிருபை செய்தீரப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நற்புத்தியை ஆண்டவரே நாங்கள் கொண்டவர்களாக எப்பொழுதும் நாங்கள் இதை விட்டு தூரம் போகாதவர்களாக ஆண்டவரே எப்படியெல்லாம் இந்த நற்புத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே ஜாக்கிரதையோடு நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எந்த வித தடங்கல்களும் இல்லாதபடி நீர் நடத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகர் வந்து பங்கு பெற கிருபை செய்தீர், நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து நீர் கிருபை செய்து நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெபங்களும் இந்த சன்னிதானத்துக்கு வந்து எட்டினபடி நமக்கு ஸ்தோத்திரம். பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபித்தோம். அருமையான பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்துல ஏந்தி தந்தோம் ராஜா. ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களுக்கு நல்ல பாதுகாவலை கொடுத்து ஆண்டவரே நல்ல கிருபைகளை கொடுத்து நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபங்கள் யாவும் ஆண்டவர் உங்களுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே அந்த இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அங்கிருந்து ஆண்டவரே எப்படியாக இன்னைக்கு அக்கு ஜெபிக்கும் போது தூதர்கள் ஏறுகிறது இறங்குமாக கண்டான் ராஜா. அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களும் ஆண்டவரே ஏறெடுக்கப்படுவதும் அங்கிருந்து பதில்களை பெற்று கொண்டு வருவதுமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த 2 காலங்களிலே நாங்கள் அதிகமான ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம். சபைகளுக்காகவும் ஆண்டவரே, ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே, மற்ற எங்கள் நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய ஆத்ம காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் என் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இணையதள இந்த ஜெபத்திலே இந்த ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஜெபத்திலே நடக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் குடும்பமா கூட நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் போதுமானவராக இருந்து மட்டும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே இந்த தேவைகளை என் தேவன் சந்தித்து ஆண்டவரே அவருடைய இயக்கங்கள், பெருமூச்சுகள், ஆசைகள் ஆண்டவரே அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நிறைவேற்றப்படாத என்னென்ன காரியங்கள் உண்டு என்றாலும் அதைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டவரே ஒரு நல்ல சாட்சிகளோடு எங்கள் மத்தியில் வர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே இன்னும் கொண்டு வர நீர் யார் யாரை இணைக்க சித்தமோ ஆண்டவரே அவர்கள் எல்லாம் இணைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. பெரிய கூட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ராஜா. ஆனாலும் கூட ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஒருவேளை ஒரு விருப்பம் கொண்டிருப்பார்கள், ஆனால் வர முடியாதபடிக்கு பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான தடைகள் இருக்கலாம் ராஜா. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு என் தேவன் ஆண்டவரே அவங்க இணைத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கிருபையாக இறங்கி ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிற நீர் அந்த தடைகளை மாற்றி இணைத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே யார் யாருக்கு ஆண்டவரே சுகவீனம் இருக்குது அவங்களை நாங்கள் விசேஷமாக நினைக்கிற ராஜா. அந்த சுகவீனத்திலிருந்து நீர் மாற்றி ஆண்டவரே அற்புதங்களை நடப்பித்து இப்பொழுது சகோதரி ஜெபித்தது போல அற்புதங்களை பெற்றால் மாத்திரமே மக்கள் ஆண்டவரே இடத்திலே வந்து ஆண்டவரே இணையவும் காலங்களில் ஆண்டவரை எப்படியாக உடைய வசனத்தை நீர் உறுதிப்படுத்தின ராஜா. அற்புதங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக உடைய வசனங்கள் உறுதிப்பட்டது ராஜா. எனவே இந்த நாட்களிலும் கூட நீர் அற்புதங்களை ஆண்டவரை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை வரப்போகிற மீட்டிங்ஸ்ல எல்லாற்றிலையும் ஆண்டவரை நீர் அநேகரை கொண்டு வந்து இணைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரை ஒருவராகிலும் ஆண்டவரை கட்டுப்போது உமக்கு சித்தங்களே என்று ஆண்டவரே அநேகரை நீர் இணைத்த ஆண்டவரே நாங்கள் பெருங்கூட்டமாக உண்மை நாங்கள் ஆராய்ச்சி வர உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா.
அவரை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நீங்க பொறுப்படுத்த ஆசிரியர் துதி கனம் மகிமை நீங்க எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். என்ன சொல்லுவோம்? வானத்தின் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். புனிதராஜன் காலத்தில் சிலர் பாடுபட்டு அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மேற்கொண்டு எழுந்தினார். கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீசிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஒருவரை மனித வரை ஞானத்திற்க வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசு சபையும் பசுவ ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிறை நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை எழுப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பண்பை செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. நல்ல அப்பங்கள் தாரும் மணியும் சோழர்கள் பேசப்படாமல் தீமனை சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதர சூழலுக்கு யாவருக்கும் சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கி ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இந்த ஊழியத்தை ஈடுபடுவோம். வரப்போகிற வாரத்தில் இந்த ஒரு வாரங்கள் வந்து யாருக்கும் நன்றி. கர்த்தர் விசேஷமாக செய்தி கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு இன்னும் விசேஷமான கிருபை தந்து அதிகமாக நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டு தருவாராக. அடுத்த மாதத்திலே எல்லோரும் இணைந்து வாருங்கள். நாம் புதிய மாதத்தை ஜெபிக்க போகிறோம். அதே வேளையில இந்த புதிய மாதத்திலே வந்து நம்ம விசேஷமாக லெந்து நாட்கள் இருக்கிறபடியால் நம்ம அதிகமாக லெந்து காலத்தினுடைய சாட்சிகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் எல்லாரும் சாட்சியோடு கூட வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வந்த யாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.